ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் அந்த யோவான் சீடன் சொல்லுகிறார், இயேசுவே மெய்யான திராட்சை தோட்டக்காரர். அவர் நம்மை கனிகளாக வைத்திருக்கிறாராம். அதிலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தினுடைய கீழ் வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். திராட்சை தோட்டக்காரருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளாக மாற்றப்படுகிறீர்கள். அதாவது கனி கொடாத எந்த கிளைகளையும் அவர் அறுத்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்கிறது எதுவோ அதை மறுபடியும் சுத்தம் பண்ணுகிறாராம். இந்த உலகத்திலே சுத்தம் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். உள்ளான மனிதனை சுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தேவனிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அவர் பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் இன்னும் அநேகரை ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். உபதேசத்தினாலே சுத்தமாக்கப்பட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையிலே வருகிற உபதேசம் உங்களை சுத்தவான்களாக மாற்றும். திராட்சை தோட்டக்காரருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் கிளைகள் என்பதையும் நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்கள் என்பதையும் மறந்து விடக்கூடாது. எதையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ திராட்சை தோட்டக்காரர் அவர் சொல்கிறார், உங்கள் கொடிகளை நான் சுத்தம் பண்ணுவேன், உங்களை களை பிடுங்கி அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல உபதேசத்தினாலே நான் சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். எதனால் சுத்தமாயிருக்கிறீர்கள்? என்னில் வருகிற உபதேசத்தினாலே. இந்த உபதேசத்திலே நீங்கள் நிலைப்பீர்களானால் சுத்தமாக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு தேவனுடைய கரத்திலே வேண்டுமானால் உங்கள் உள்ளம் சுத்தமா இருக்கும் பொழுது நீங்கள் யாரை குறித்தும், பிசாசை குறித்தும், உலகத்தை குறித்தும், மாம்ச வல்லமைகளை குறித்தும், துரைத்தனங்களை குறித்தும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கற்றுத் தந்து விடுவார். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். உபதேசத்தில் நிலைத்திராத ஒரு சீடன் யூதாஸ் காரியோத். அந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தானாம். இயேசுவின் சீடர்கள் அந்த 11 பேர் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இந்த வேளையிலும் கூட நீங்களும் அனுதினமும் வேதத்தை வாசித்து அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுத்தத்தை தருவார், கனிகளை கொடுக்க செய்வார். அந்த திராட்சை தோட்டக்காரருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள். இதுவே இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மேலான ஸ்லாக்கியம் என்பதை மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் தெய்வமே, நானே திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று சொன்னிடப்பா. நல்ல கனி கொடாத எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி ஆண்டவரே, எங்களில் இருக்கிற கலைகளை பிடுங்கி எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் எங்களை கனி கொடுக்க செய்கிற தேவன்
உம்முடைய உபதேசத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்க உதவித்தாரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே கிருபை தந்து இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்த உபதேசம், அப்போஸ்தலர் வழியாக திருச்சபைக்கு சொன்ன உபதேசத்தை நிலைத்திருந்து கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டியர்களும். இந்த வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திராட்சை தோட்டக்காரருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவருடைய உபதேசத்திலே சுத்தமாக்கப்படுவீர்கள். God bless you.